பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதம் பூத்து குலுங்கும் ரமலான் மாதத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இலங்கை ரூபாயினி கூட்டுத்தாபனத்தின் நேத்ரா தொலைக்காட்சி அலைவரிசையின் ஊடாக வருடாந்தம் ரமலான் மாதங்களில் ஒலிபரப்பாகும் ஷஹர் ரமலான் விசேட நிகழ்ச்சியோடு நேர்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் ரமலான் மாதத்தின் முக்கியத்துவமும் ரமலான் மாதத்திலே அல் குர்ஆனின் முக்கியத்துவம் பற்றியும் ஆராயவிருக்கின்றோம். அல் குர்ஆனும் ரமலான் மாதமும் என்ற தலைப்பிலே இன்று என்னோடு ஆராய்வதற்காக கலந்துரையாடுவதற்காக பேராதனை பல்கலைக்கழகத்தின் முன்னைய நாள் விரிவுரையாளரும் அதே போன்று கஹட்டோவிட்ட முஸ்தஃபவியா அஹதியாவின் தற்போதைய அதிபருமான இக்ராம் அஹமத் அவர்கள் என்னோடு இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்காக சலாம் கூறி வரவேற்றுக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கம் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலான் மாதத்திலே மிகச்சிறந்த ஒரு நேரத்திலே உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். உண்மையிலே அல் குர்ஆன் என்பது உலக முஸ்லிம்களின் பொதுமறையாக திகழ்கிறது. முஸ்லிம் அல்லாதவர்களுக்காகவும் அது வழிகாட்டியாக இருக்கிறது. அல்லாஹு தாலா அல் குர்ஆனின் முக்கியத்துவம் பற்றி பல இடங்களிலும் பல விடயங்களை குறிப்பிடுகின்றார். இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் ரமலான் மாதத்தில் அல் குர்ஆனின் முக்கியத்துவம் என்றால் என்ன என்பது பற்றி இன்று கலந்துரையாடி இருக்கின்றோம். அல் குர்ஆன் ஏன் இந்த ரமலான் மாதத்தில் முக்கியத்துவம் பெறுகிறது என்பதை சகோதரர் இக்ராம் அஹமத் அவர்களிடம் நாங்கள் கேட்டு பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வாலா. உண்மையில் ரமலான் மாதத்தில் ஒரு முக்கியமான ஒரு நேரத்தில் ஒரு மார்க்க விடயங்களை பற்றி அந்த கலந்துரையாடலில் கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அல் குர்ஆன் என்று சொல்கின்ற போது ரமலானும் குர்ஆனும் ஒன்றோடொன்று பின்னிப்பிணைந்தது. ரமலானை பற்றி அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கின்ற போதே சொல்கிறான், இப்படி ஷஹரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமலானுடைய மாதத்திலே தான் குர்ஆன் இறக்கப்பட்டது. குர்ஆன் இறக்கப்பட்டதனால்தான் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானை சங்கைப்படுத்தி நோன்பு எனும் ஒரு கடமையை அல்லாஹு தஆலா கடமையாக்க. அதே ஆயத்திலே தான் அல்லாஹ் பிறகு என்ன சொல்கிறான், ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹர ஃபல்யசும். அந்த மாதத்தை அடைந்தால் நோன்பு நோருங்கள். அப்போ ரமலானை பற்றி ஆரம்பத்திலே அல்லாஹ் சொல்கின்ற போது குர்ஆனோடு இணைத்து குர்ஆன் இறக்கப்பட்ட மாதமாகத்தான் சொல்கிறான். அதே நேரம் குர்ஆன் இறக்கப்பட்டது ரமலானுடைய மாதத்திலா ஏனைய மாதங்களிலா என்ற ஒரு சந்தேகம் நிலவுகிறது. ஆனால் உண்மையில் ரமலானுடைய மாதத்திலே தான் குர்ஆன் அருளப்பட்டது. அதிலே மாற்று கருத்தில் ஏனென்றால் அல்லாஹ் தெளிவாக குர்ஆனிலே சொல்லிவிட்டான். ஆனால் குர்ஆன் ஏனைய வேதங்களை போன்று ஒரே நாளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்படவில்லை. மாறாக குர்ஆனுடைய அருளப்பட்ட ஒழுங்குமுறை எப்படி, முதலாவது அதாவது கடைசி வானம் கீழ் வானத்திலே இருக்கக்கூடிய அல்லது முதலாவது வானத்திலே இருக்கக்கூடிய பைத்துல் இஸ்ஸா என்ற இடத்துக்கு முழு குர்ஆனும் லௌஹுல் மஹ்ஃபூதிலிருந்து இறக்கப்பட்டது. அங்கிருந்து தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 40வது வயதில் ஹிரா குகையில் வைத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் சூரத்துல் அலக்கூடிய முதல் 5 வசனங்கள் அருளப்பட்டு 23 வருடங்களாக படிப்படியாக அருளப்பட்டன. எனவே அல் குர்ஆன் ரமலானுடைய மாதத்திலே தான் ஆரம்பமாக லைலத்துல் கத்ருடைய அந்த இரவிலே தான் அருளப்பட்டது என்பதுதான் மிக பொருத்தமான கருத்து. அதல்லாமல் ஷஅபானுடைய மாதத்தின் 15வது இரவிலே அருளப்பட்டதாகவும் சொல்லப்படுவது அல் குர்ஆன் 2 கட்டங்களாக அருளப்பட்டதை வைத்துத்தான் சொல்லப்படுகின்றது. அதுவும் ரமலானுடைய மாதத்தில் அது குர்ஆனுடைய மாதம் என்றே சொல்லலாம். ஷஹருல் குர்ஆன் என்றே சொல்லலாம். குர்ஆனோடு குர்ஆனை விளங்குவது, குர்ஆனை ஓதுவது, மரணமிடுவது என பல பரிணாமங்களில் குர்ஆனோடு ஒரு மனிதன் கூடுதலான ஈடுபாட்டை ரமலான் மாதத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக. குறிப்பாக நாங்கள் ரமலானுடைய விடயங்கள் பற்றி ஆராய்கின்ற பொழுது அல்லாஹு தாலா பல விடயங்கள் பற்றி மனிதனுக்கு சமூக ரீதியான மாற்றங்கள், சமூக ரீதியிலே முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்கள் பற்றி நாங்கள் ஆராய்கின்ற பொழுது சகோதர இக்ராம் அஹமத் அவர்களே, அல் குர்ஆன் மனித சமூகத்திற்கு எவ்வாறு கடந்த காலங்களிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் அதற்கு பிறகான காலத்திலும் இப்போது நாங்கள் வாழுகின்ற எங்களுடைய நூற்றாண்டிலும் எவ்வாறு மனிதனுக்கு வழிகாட்டியாக இருந்து வந்திருக்கிறது, அது பற்றிய தகவல்களை நாங்கள் உங்களோடு கலந்துரையாடலாம் என்று எதிர்பார்க்கிறோம். அல் குர்ஆன் எங்களுக்கு எவ்வாறு வழிகாட்டுகின்றது என்பதை நாங்கள் நோக்கின்ற போது முதலில் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனை அருளியதன் நோக்கம் மனிதனை சீர்படுத்த வேண்டும் என்பதுதான். 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 மனிதனை சீர்படுத்த வேண்டும் என்பதுதான்.
அந்த மனிதன் அல் குர்ஆனை எந்த அளவு அதிகமாக நெருங்குகிறானோ அந்த அளவு அதிகமாக அல் குர்ஆன் அவனுக்கு வழிகாட்டும். உதாரணமாக முஸ்லீம் அல்லாத ஒருவர் அவருடைய ஒரு ரிசர்ச்சுக்காகவோ ஏதோ ஒன்றுக்காக குர்ஆனை அவர் தேடுகிறார் என்றால் அவருக்கு தேவையான அளவு வழிகாட்டல்களை குர்ஆன் கொடுக்கும். ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஈமானை ஏற்றுக்கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சரியான முறையிலே மஹப்பத்தோடு பின்பற்றி சஹாபாக்களுடைய வழி நின்று ஆய்வு செய்கின்ற போது அல் குர்ஆன் இன்னும் அதிகமாக வழிகாட்டும். ஏன் அல்லாஹு தாலா குர்ஆனிலே எப்படி சொல்கிறான்? சூரத்துல் பக்கராவுடைய ஆரம்பத்திலே அலிஃப் லாம் மீம் ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ هُدًى لِلْمُتَّقِينَ. இந்த அலிஃப் லாம் மீம் ذَلِكَ الْكِتَابُ இது அல்லாஹ்வுடைய வேதமாகும், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன், நேர்வழி காட்டும் யாருக்கு? அல்லாஹ்வை நெருங்கி பயமச்சத்தோடு தக்குவாவோடு வாழக்கூடியவர்களுக்கு. எனவே குர்ஆனுடைய வழிகாட்டுதல்களை நாங்கள் பூரணமாக பெற வேண்டுமென்றால் ஒரு முஸ்லிம் குர்ஆனை அணுகின்ற முதலாவது முறை குர்ஆனை ஓதுவது. குர்ஆனை ஓதுவதை அல்லாஹ்வும் ரசூலும் கூடுதலாக எதிர்பார்க்கிறது. குர்ஆன் இல்லாத உள்ளம் பாலடைந்த வீட்டை போன்றதாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே தான் ஒவ்வொரு முஸ்லிமும், அது எந்த படித்தவன் பாமரன் பணக்காரன் ஏழை, ஒவ்வொரு முஸ்லிமும் முதலாவது குர்ஆனை ஓத வேண்டும். குர்ஆனை ஓத முடியாது தெரியாது என்று சொல்ல முடியாது, கற்றுக்கொள்ள வேண்டும். வயது வித்தியாசம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. முயற்சி செய்தால் முடியாதது எதுவும் இல்லை. எனவே குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம், எங்களுக்கு வழிகாட்டியாக வந்த வேதம், அதனுடைய ஆரம்பமாக ஒரு முஸ்லிம் அதை ஓதுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். இதனால் தான் சிறிய வயதிலேயே குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு கூடுதலான முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அப்போ குர்ஆனை கற்றுக்கொள்வது ஓதுவது முதலாவது. அதே மாதிரி குர்ஆனுடைய சில பகுதிகளையாவது கட்டாயம் உள்ளத்திலே சுமக்க வேண்டும், மனனம் இருக்க வேண்டும். இந்த ரெண்டும் பொதுவாக ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய சக்திக்கு ஏற்றாற் போல படித்தவன் பாமரன் எல்லாரோடும் செய்ய முடியுமானது. அடுத்தது நீங்கள் சொன்னது போன்று வழிகாட்டுதல் என்று சொல்கின்ற போது குர்ஆனை விளங்க வேண்டும். அதுதான் இன்றைய முஸ்லிம் சமூகத்திலே பெரும்பாலானவர்கள் தவறுகின்ற ஒரு இடம். ஓதுவதிலே நல்ல கிராத்துடைய தஜ்வீதுடைய மஹ்ரஜுடைய சட்டங்களை பேணுவதிலே கூடுதலான சரியான போக்கை கையாண்டாலும் விளங்குவதிலே தவறான போக்குகளை கையாளுகின்ற ஒரு துர்ப்பாக்கிய நிலை இன்றைய சமூகத்துக்கு இருக்கிறது. உதாரணமாக குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், யுதில்லு பிஹி கசீரன் வயஹ்தி பிஹி கசீரா. இதை கொண்டு, அதாவது குர்ஆனை கொண்டு அதிகமான பேர்கள் வழிகட்டு போவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இரண்டாவதாகத்தான் சொல்கிறான், வயஹ்தி பிஹி கசீரா, அதிகமான பெயர்கள் இதை கொண்டு நேர்வழியும் பெறுகிறார்கள். ஒமா யுதில்லு பிஹி இலல் காஃபிரூன், இன்னொரு இடத்திலே ஃபாசிகூன், பாவிகள் நிராகரிப்பாளர்கள் தான் அந்த குர்ஆனை கொண்டு வழிகட்டு போகிறவர்கள். இதற்கு விளக்கம் சொல்கின்ற போது குர்ஆனை மறுப்பதினூடாக வழிகட்டு போகின்றவர்கள் ஒரு கூட்டம், குர்ஆனை ஆதாரமாக வைத்து கொண்டே தனது சித்தாந்தங்களை பரப்ப முயல்வதனால் வழிகட்டு போகின்ற கூட்டம். இதைத்தான் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். எனவே குர்ஆனை அணுக வேண்டிய ஒரு முறை இருக்கிறது. அந்த முறையினூடாக நாங்கள் அணுகினால்தான் அதை பற்றிய சரியான விளக்கங்களை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். உதாரணமாக தர்ஜுமத்துல் குர்ஆன் என்று நாங்கள் சொல்கிறோம். குர்ஆனை சரியாக விளங்குவதற்கு குர்ஆன் அருளப்பட்ட பாஷையை, மொழியை நாங்கள் முடியுமான அளவு கற்றுக்கொள்ள வேண்டும். குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், இன்னா அன்ஸல்னாஹு குர்ஆனன் அரபியன் லஅல்லக்கும் தஅகிலூன், நிச்சயமாக நாங்கள் இதனை அரபி மொழியிலே இறக்கி வைத்தோம் நீங்கள் இதை விளங்கிக் கொள்வதற்காக. அப்போ குர்ஆனை விளங்குவதற்கான சரியான முறை என்னவென்றால் அரபு மொழியை படித்து அதனூடாக விளங்கிக் கொள்வது. ஆனால் தர்ஜுமா என்று இன்று வருகிறது, மொழிபெயர்ப்பு, டிரான்ஸ்லேஷன். குர்ஆனுக்கு தர்ஜுமா என்று சரியாக நாங்கள் வளமையிலே பாவித்தாலும் சரியான முறை இல்லை. குர்ஆனுக்கு தஃப்சீர் தான், விளக்கம் தான் இருக்கிறது. விளக்கம் தான் தர்ஜுமாக்களிலே வர வேண்டும். அப்பொழுதுதான் அது சரியாக குர்ஆன் சொல்ல வருகின்ற கருத்து மக்கள் மத்தியிலே போய் சேரும். வெறுமனே தர்ஜுமாவை மட்டும் மொழிக்கு மொழி நாங்கள் பார்த்தால் முழுமையான குர்ஆனுடைய போதனையை பெற்றுக்கொள்ள முடியாது. உதாரணமாக குர்ஆனிலே வரக்கூடிய சீராக்கள், வரலாறுகளை அறிந்து கொள்வதற்கு அந்த தர்ஜுமா உங்களுக்கு உதவியாக இருக்கலாம். ஆனால் குர்ஆனுடைய சட்டங்களை, குர்ஆன் போதிக்கின்ற அகீதா சார்ந்த விடயங்களை விளங்குவதற்கு கட்டாயம் குர்ஆனுடைய தஃப்சீரை பார்க்க வேண்டும். அதனால தான் இலங்கையிலே இருந்த இமாம் சைலான் ஷேக் முஸ்தபா ரஹ்மஹுல்லா அவர்கள் முதலாவதாக குர்ஆனை தமிழிலே தர்ஜுமா செய்தார்கள். அதை அவர்கள் அந்த கிதாபுக்கு பேர் வைக்கின்ற போது எப்படி வைக்கிறார்கள்? ஃபத்ஹுர் ரஹ்மான் ஃபி தர்ஜுமதி தஃப்சீருல் குர்ஆன். குர்ஆனுடைய தஃப்சீருக்குரிய தர்ஜுமா, குர்ஆனுக்குரிய தர்ஜுமா என்று சொல்லவில்லை. ஃபத்ஹுர் ரஹ்மான் என்ற அந்த கிதாபை அவர்கள் வைத்தார்கள். ஏன்? குர்ஆனுக்கு தர்ஜுமா கொடுப்பது என்பது சாத்தியம் பாடான ஒன்றல்ல.
குர்ஆனுடைய விளக்கத்துக்கு தர்ஜுமா கொடுப்பது தான் மிகவும் ஏற்றமானதும் மக்கள் மத்தியிலே மிக இலகுவாக குர்ஆன் சொல்ல வருகின்ற கருத்தை விளங்கிக் கொள்ள முடியுமாகவும் இருக்கும். என்றால் இன்று நாங்கள் பார்க்கிறோம், இஸ்லாத்தை தவறாக புரிகின்றவர்கள் குர்ஆனுடைய டிரான்ஸ்லேஷனை பார்த்து இஸ்லாத்தை எதிர்த்து பேசுகிறார்கள். ஏன்? அதனுடைய எக்ஸ்பிளனேஷனை அவர்கள் விளக்கத்தை பார்க்கவில்லை, வெறும் அந்த கருத்தை மட்டும் பார்த்தார்கள். ஆமாம், நிச்சயமாக சகோதரர் இக்ராம் அவர்களே, நாங்கள் இந்த அல் குர்ஆனுடைய விடயங்கள் பற்றி பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு விரிவாக பல முறைகளில் ஆராயக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இப்போது முக்கியமான ஒரு பிரச்சனை தான் இளைஞர்களுக்கு மத்தியிலே இந்த அல் குர்ஆனுடைய தொடர்பு மிகவும் குறைந்து வருகிறது என்ற ஒரு கவலை இருக்கிறது. கிராமிய மட்டங்களிலாக இருந்தாலும் நகர மட்டங்களிலாக இருந்தாலும் பொதுவாக இலங்கையிலே அவ்வாறானதொரு கவலை இருக்கிறது. ஏனைய பாடவிதானங்களினுடைய கூடுதலான செயற்பாடுகளினால் இவற்றை செய்ய முடியாத ஒரு நிலை இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இப்போது நாம் ரமலானை அடைந்திருக்கின்றோம். ரமலான் மாதத்திலே எங்களுக்கு நாங்கள் இந்த அதனை பயன்படுத்துவதற்கு எங்களுடைய முன்னோர்கள் ஹிஸ்ப் என்ற வழிமுறையை அறிமுகம் செய்தார்கள். நாங்கள் அது பற்றியும் கவனம் செலுத்த வேண்டும். அந்த ஹிஸ்ப் முறைக்கு எங்களுடைய இளைஞர்களை இவ்வாறு நாங்கள் கூடுதலாக கவர்ந்தெழுக்க முடியும் என்பதையும் நாங்கள் இந்த வழியிலே உங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றோம். நல்ல ஒரு கேள்வி. குர்ஆனுடைய அடிப்படையிலே குர்ஆனை ஓதுவதற்கு பயிற்சியாக இருப்பது ஹிஸ்புல் குர்ஆன். இது எவ்வாறு உருவானது என்று இன்றைய இளைஞர்கள், குறிப்பாக இளைஞர்கள், சிறுவயதிலே குர்ஆனை சரியாக கற்க தவறியவர்களும் ஹிஸ்புல் குர்ஆன் மஜ்லிஸுகளுக்கு சென்று குர்ஆனை சரளமாக ஓதுவதற்கு கற்ற வரலாறுகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஹிஸ்புல் குர்ஆன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றிலே வருகிறது. சஹீஹுல் புகாரிலே வரக்கூடிய ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ரமலான் மாதத்தில் அதுவரை அருளப்பட்ட குர்ஆன் வசனங்களை ஒருவர் ஓத இன்னொருவர் கேட்டுக்கொண்டு இருப்பார்கள். அதைத்தான் ஹிஸ்பிலே நாங்கள் செய்கிறோம். ஒருவர் ஓதுகிற பொழுது ஏனையவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், பார்த்து வருகிறார்கள், பிழையானால் திருத்தி கொடுக்கிறார்கள். ஓதுகின்றவர்களுக்கும் அதிலே நன்மை இருக்கிறது, கேட்கின்றவர்களுக்கும் நன்மை இருக்கிறது. குர்ஆனை கேட்டாலும் நன்மை, ஓதினாலும் நன்மை. அதை திக்கி சரி, ஒரு ஹதீஸ் வருகிறது, குர்ஆனை திறமையாக ஓதக்கூடியவர்கள் சங்கையானவர்களோடு இருப்பார்கள், அதை திக்கி ஓத முயற்சி செய்கின்றவர்களுக்கு 2 கூலி உண்டு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவேதான் குர்ஆனை நாங்கள் ஓதுவதற்கு ஒரு பயிற்சி களமாக இந்த ரமலானை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஹிஸ்புல் குர்ஆன் மஜ்லிஸ்களில் ஏனைய நாட்களை விட அதிகமாக ரமலானிலே இருக்கின்றது. நாங்கள் அதற்கு சென்று ஓதி, இளைஞர்கள் குறிப்பாக முடியாது என்று சொல்லக்கூடாது. ஒரு ஆயத்தை கூட்டி ஓதுகின்ற போது உங்களுக்கு நன்மை நிச்சயமாக, முயற்சிக்கு கூலி இருக்கிறது. அப்படி நாங்கள் இந்த ரமலானை பயன்படுத்தி கொண்டால், ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த வேலையை செய்தார்கள் என்று ஹதீஸ் வருகிறது ரமலானில். எனவே ரமலானில் நாங்கள் இதை பயிற்சிக்களமாக மாற்றினால் ரமலானுக்கு பிறகும் அந்த தொடர்பை விடுபடாமல் குர்ஆனுடைய முக்கியமான சூறாக்களையாவது ஓதுவதன் ஊடாக ஒரு மிகச்சிறந்த குர்ஆனோடு தொடர்புள்ளவர்களாக எங்களை மாற்றிக்கொள்ள முடியும் இன்ஷா. இறுதியாக நாங்கள் இந்த குறிப்பாக இந்த ஹிஸ் மஜ்லிஸில் கலந்து கொள்கின்ற அதிகளவிலான இளைஞர்கள் பெரியவர்கள் இருக்கிறார்கள் என்ற பயத்திற்காக கலந்து கொள்வதில்லை. நீங்கள் இந்த பள்ளி நிர்வாகத்தில் இருக்கின்ற முக்கியமானவர்களுக்கு நீங்கள் வழங்குகின்ற செய்தி என்ன? நிகழ்ச்சியை இறுதியாக முடித்து கொள்ள வேண்டிய நேரத்தில் அவர்களுக்கு வழங்குகின்ற செய்தியை சுருக்கமாக நிர்வாகத்தினவர்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும். குர்ஆன் என்பது ஒரு வஹி, அது ஒரு நூல் அல்ல. லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் லரஐதஹு ஹாஷிஅன் முத்தஸத்திஅன் மின் ஹஷ்யத்தில்லாஹ். குர்ஆனை அல்லாஹு தஆலா ஒரு மலையின் மீது இறக்கினால் அந்த அல்லாஹ்வின் மீது உள்ள அச்சத்தினால் அது வெட்டித்து சுக்குநூறாகும் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே அந்த வஹியை மக்கள் மயப்படுத்துவது முஸ்லிம் பள்ளிகள் வாசல் நிர்வாகிகளுடைய முக்கியமான ஒரு கடமை. பள்ளி வாயல்கள் ஏன் வைக்கப்பட்டிருக்கிறது? இஸ்லாமிய சமூகத்தை கட்டியெழுப்புவது தொழுகையினூடாக, 2வது குர்ஆன் திலாவத்தினூடாக. எனவே குர்ஆன் திலாவத், அது சம்பந்தமான நாலேஜ், அது சம்பந்தமான அறிவு கொடுக்கிறது. அதே மாதிரி குர்ஆனை ஓதுறதுக்கு பயிற்சிகளை கொடுக்கிறது, குர்ஆனுடைய விளக்கங்களை சொல்வது, குர்ஆனை அணுகுகின்ற கலைகள் இருக்கின்றன, முஹ்கம், முத்தஷாபிஹ், நாசிஹ், மன்சூஹ், இது சம்பந்தமான விளக்கங்களை கொடுப்பது நிர்வாகிகள் உலமாக்களுடைய முக்கியமான கடமை. உலமாக்களும் நிர்வாகிகளும் இணைந்து இளைஞர் சமூகத்துக்கு, வளர்ந்து வருகின்ற முஸ்லிம் சமூகத்துக்கு இந்த விளக்கங்களை கொடுக்க தவறினால் அது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு கூற வேண்டிய ஒரு ஸ்தானத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். உங்களுடைய செய்தி எங்களுடைய நிர்வாகத்தினருக்கும் உலமாக்களுக்கும் குறிப்பாக சென்றடையும் என்பதை நாங்கள் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொண்டு இன்றைய ஷஹருல் ரமலான் நிகழ்ச்சியிலே நாங்கள் அல் குர்ஆனும் ரமலானும் என்ற தலைப்பிலே கலந்துரையாடினோம். மிக குறுகிய நேரத்திலே ஆக்கபூர்வமான கலந்துரையாடலில் என்னோடு கலந்து கொண்டார்கள் பேராதனை பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளராக பணியாற்றி வரும் கஹட்டோவிட்ட முஸ்தஃபவியா அஹதியாவின் தற்போதைய அதிபருமாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற சகோதரர் இக்ராம் அகமது அவர்களுக்கு நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்காக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். பாரக்கல்லாஹ் கைரன்.
இத்தோடு இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியிலே அதிதியாக கலந்து கொண்ட சகோதரர் இக்ராம் அகமது அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சி தயாரிப்பாளர் சகோதரர் முபாரக் முஹிதீன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்ஷா அல்லாஹ் மற்றுமொரு ஷஹருர் ரமலான் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன். ஃபஸ்ஹான் நவாஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.